வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதர்மன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் இயற்கை மருத்துவ சிகிச்சை பற்றி பேசப் போகிறோம். ஏற்கனவே இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் என்னிடம் நிறைய நோயாளிகள் வருகிறார்கள். அப்படியென்றால் இயற்கை மருத்துவத்தில் உங்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் உலர் பழங்கள், காய்கறிகள், பழங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படாதது இந்த வகை தானியங்கள். அது கோதுமையோ அரிசியோ திணையோ அல்ல. உங்கள் உணவில் தானியம் இல்லாத அத்தகைய உணவை நாங்கள் கடைபிடிக்கும் போது நோயாளி மிக விரைவாக தனது எடையை இழக்கிறார். நான்கு மாதங்களில் 14 கிலோ எடையை குறைப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் விரைவாக உடல் எடையை குறைக்கும் போது முதல் 1-2 மாதங்களில் உங்கள் கிரியேட்டினின் அளவுகளில் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்கிறீர்கள். ஒவ்வொரு 5 கிலோவிலும் 1 புள்ளி கிரியேட்டினின் குறைகிறது. உதாரணமாக, ஒருவர் 14 கிலோ எடையை இழந்திருந்தால் 3 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கும். முன்பு கிரியேட்டினின் அளவு 5 ஆக இருந்ததால் அது 2.52 ஆக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இப்படிப்பட்ட டயட்டை தொடர்ந்து கடைபிடிப்பதால் உடலில் நிறைய குறைபாடுகள் உருவாகின்றன. உடல் மிகவும் பலவீனமடைய தொடங்குகிறது. உங்கள் உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும்போது அதனுடன் சிக்கல்கள் வரும். ஆனால் அதற்கு முன் கிரியேட்டினின் எவ்வாறு குறைந்தது என்பதை புரிந்து கொள்வோம். தசைகளில் கிரியேட்டினின் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் எடை இழந்தால் உங்கள் தசை வெகுஜன குறைந்து வருகிறது. தசை நிறை குறைவதால் கிரியேட்டினின் உடலில் குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. கிரியேட்டினின் உடலில் குறைவாக உற்பத்தி செய்யப்படும் போது அது அறிக்கைகளிலும் குறைவாகவே காணப்படுகிறது. எனவே இதன் காரணமாக நமது சிறுநீரகத்தின் நிலை சீரடைவதை உணர்கிறோம். ஆனால் இங்கு சிறுநீரகத்தின் நிலை சரியாகவில்லை போலும். 2-3 மாதங்களுக்கு பிறகு கிரியேட்டினின் அளவு 5 இலிருந்து 2 ஆக குறைந்திருப்பதை காண்கிறோம். தற்போது 7 ஐ எட்டியுள்ளது. உங்கள் உடலுக்கு பலம் கொடுக்காத போது இது நிகழ்கிறது. நீங்கள் சரியாக சாப்பிடுவதில்லை. உடலில் ஆற்றல் இல்லை. அதனால் உடலின் ஒரு அங்கமான சிறுநீரகமும் தன் வேலையை குறைக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அதற்கு உணவு இல்லை. உணவு இல்லாததால் உங்கள் இதயம் பலவீனமடைய தொடங்குகிறது. அதனால் கீழே சென்றிருந்த கிரியேட்டினின் அளவு அதிகரித்திருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் இப்போது உடலில் புரதம் இல்லை. இதனால் ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. ஊசி போட்ட பிறகும் உங்கள் ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. நீங்கள் பீட்ரூட்டை இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்தும் போது, ஆனால் இன்னும் ரத்தம் உற்பத்தி செய்யப்படவில்லை. எனவே இது மிகப்பெரிய சிக்கல்களை கொண்டு வரத் தொடங்குகிறது. உங்கள் உடல் சிறுநீரகம் மட்டுமே பலவீனமாகியது. இப்போது சிறுநீரக உங்கள் இதயம் பலவீனமாக உள்ளது. உங்கள் மற்ற உறுப்புகளும் பலவீனமாக உள்ளன. அதனுடன் உங்கள் உடலில் வீக்கம் போன்ற சிக்கல்களும் ஏற்படத் தொடங்குகின்றன. எனவே முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உங்கள் உடலை சரியாக இயக்க விரும்பினால் பிறகு அதற்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும். உங்கள் சிறுநீரகம் கெட்டுப்போனால் உடலில் ஒரு உறுப்பு மட்டுமே மோசமாகி வருகிறது. மீதமுள்ள உறுப்புகள் நன்றாக உள்ளன. அவர்களை நன்றாக வைத்திருப்பது முக்கியம். முழு சிறுநீரகமும் கெட்டுப்போனாலும் டயாலிசிஸ் செய்வதற்கு வேறு வழி இருக்கிறது. டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு வழி இருக்கிறது. ஆனால் உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சேர்ந்து கெட்டுப்போக ஆரம்பித்தால் அப்புறம் எல்லாத்துக்கும் டயாலிசிஸ் கிடையாது. ஆபரேஷன் இல்லை. எனவே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மீதமுள்ள உறுப்புகளை நாம் நன்றாக வைத்திருக்க வேண்டும். சிறுநீரகம் கெட்டு போகிறது. எனவே கிரியேட்டினின் குறைக்க பல வழிகள் உள்ளன. கிரியேட்டினின் அளவை குறைக்க உங்கள் உடலை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. உங்கள் உடலில் இருந்து கிரியேட்டினை அகற்ற விரும்பினால், நீங்கள் கிரியேட்டினின் மதிப்பை குறைக்க விரும்பினால், பின்னர் உங்கள் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்கும். சிறுநீரகங்கள் எவ்வளவு அதிகமாக செயல்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக கிரியேட்டினை அகற்றப்படும். இது சரியான வழி. உடல் எடையை குறைத்தாலும் உங்கள் தசை வெகுஜனத்தை குறைத்தாலும் அது ஒரு தற்காலிக முறை. இது நிரந்தர நிவாரணம் தராது. ஆனால் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகப்படுத்தினால் அப்போது நிரந்தர நிவாரணம் தருவதை பார்க்கலாம். எனவே இயற்கை மருத்துவ சிகிச்சை மற்ற நோய்களுக்கு மிகவும் நல்லது. ஆனால் சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்லது என்று நான் பார்த்ததில்லை. இயற்கை மருத்துவ சிகிச்சையுடன் வரும் அனைத்து நோயாளிகளும் அவர்களின் உணவு முறை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் உடலில் மேலும் சிக்கல் உள்ளது. மற்றும் நாம் இந்த உணவை பின்பற்றினால் 2 முதல் 3 மாதங்கள் வரை குறுகிய காலத்திற்கு இது நல்லது. ஆனால் சிறுநீரக நோயாளிகள் இருந்தால் அந்த நோய் கிட்டத்தட்ட அவர்களின் வாழ்நாள் முழுவதும் இயங்கும். அங்கே நம் வாழ்நாள் முழுவதும் உணவை மூடி வைக்க முடியாது. இது ஒரு பெரிய வரம்பு. எனவே இந்த சிக்கலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் உடலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய என்ன செய்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் சரியான படியை தேர்ந்தெடுக்கலாம். இந்த வீடியோவில் இருந்து நம்புகிறேன். சிறுநீரக நோயாளிகள் இயற்கை மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டுமா இல்லையா? அதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டும். மருத்துவர்கள் உள்ளனர். என்னிடம் பேசு. என்னை சந்தி. நான் உங்களுக்கு உதவுவேன். இதனுடன் நான் உங்கள் விடுப்பு எடுக்க விரும்புகிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.